திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினத்தில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் நெல் மூட்டைகள் சேதமடையும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கடலோரம் மற்றும் உள் தமிழ்நாட்டில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகரில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், மதுரையிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் நீட்சியாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரத்தில் நாளை கனமழை பெய்யலாம் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகள் சேதமடையாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கைகள் மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலம், மாங்குடி, கமலாபுரம், வடபாதிமங்கலம், அடியக்கமங்கலத்தில் கனமழை பெய்தது. நெல் கொள்முதல் நிலையங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தார்பாய்கள் போடப்பட்டிருந்தன. இருப்பினும் தார்பாய்களுக்கு அடியில் கட்டைகள் வைக்காததால் அடிப்பகுதியில் நெல் மூட்டைகள் நனைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் நகர்பகுதி, வடபாதிமங்கலம், கமலாபுரம், மாங்குடி, சேந்தமங்கலம், கங்களாஞ்சேரி ஆகிய இடங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதேபோன்று நாகப்பட்டினத்திலும் வலிவலம், சூரமங்கலம், பையூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. இதனால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் நனையும் சூழல் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கோவாவுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை குறைய இட்லி, சாம்பார் விற்பதும் காரணம் என பாஜக எம்எல்ஏ பேசியிருப்பது சர்ச்சையாகியுள்ளது. நடந்தது என விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆட்டம், பாட்டம் என கேளிக்கைகளுக்கும் வகை வகையான கடல் உணவுகளுக்கும் மசாஜுக்கும் பெயர் பெற்ற கோவாவிற்கு சென்று குதூகலமாக பொழுதை கழிக்கலாம் என்று செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு வெறும் இட்லி, சாம்பாரும் வடப்பாவும் அளித்தால் எப்படி சுற்றுலா மேம்படும் என்று ஆவேசமாக ஆதங்கப்பட்டுள்ளார் கோவா பாஜக எம்எல்ஏ மைக்கேல் லோபோ. சுற்றுலா மட்டுமின்றி அது சார்ந்த வணிகமும் கடந்த 2 ஆண்டுகளாக கோவாவில் மிகவும் டல் அடிக்கும் நிலையில் பாஜக எம்எல்ஏ தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துள்ளார். கோவாவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சுற்றுலா பயணிகள் வருகை குறைவுக்கு அரசை மட்டும் குறை சொல்ல முடியாது என்றும், ரஷ்யா உக்ரைன் போராலும் கடற்கரை ரெசார்ட்டுகளில் இட்லி, சாம்பார், வடபாவ் போன்ற உணவுகளாலும் கோவாவுக்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது என தெரிவித்தார்.